நாங்கள் வீட்டில் விரால் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்க புளி மரத்துலேருந்து பறித்த உரிச்ச புளி ஊற வைக்கிறேன். மரத்துலேருந்து பறிச்ச புளி இது புது புளி தான். இது வாட்டி ஒரு வாட்டி போட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் குழம்பு வைப்போம், நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் பழைய புளி கலந்து குழம்பு வச்சுக்கணும். இது விரால் மீன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. விரால் மீன் இதில் வறுக்கிறதுக்கு மிளகாய் அப்படி போட்டிருக்கேன், ரெட் சில்லி, கொஞ்சம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருக்கேன் மசாலா போடுறதுக்கு, உப்பு, மிளகாத்தூள், ரெட் சில்லி கொஞ்சம், குழம்பு தூள் கொஞ்சம், சோம்புத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம், தேங்காய் பால் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நம்ம பெசரிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். விரால் மீன், கெண்டை மீனுக்கெலாம் தேங்காய் பால் சேர்க்கணும். வேறு மீனுக்கு சேர்க்கலைனாலும் இது விரால் மீனுக்கு, கெண்டை மீனுக்கெலாம் தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் வறுவல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மசாலா போட்டிங்கன்னா நம்ம மீன் போட்டுக்கலாம். வெயில் காலத்தில் விரால் மீன்லாம் கிடைக்கிறது கஷ்டம், விலை ஜாஸ்தி. இந்த மீன் 2 கிலோ மீன் இதில் பாதி வறுத்துட்டு பாதி குழம்பு வைக்க. அவ்வளோதான் மசாலா, இன்னும் தேவையான மசாலா போட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் ஊறட்டும். மீன் குழம்பு கொதிக்குது. மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு கொதிக்குது. இது விரால் மீன் குழம்பு வந்துருங்க. கொட்டை புளியம்பழம் போட்டு குழம்பு வச்சது விரால் மீன். இது விரால் மீன் போடுறது, தலை வாழை எல்லாம் போட்டு விரால் மீன். விரால் மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாச்சு. இந்த விரால் மீனுக்கு மாங்காய் போட்டு வைக்கணும்.
விரால் மீனுக்கு வந்து விரால் மீனுடைய மாங்காயும் சேர்த்து போட்டுருவோம். போட்டு வச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும். போட்டுருவோம். எல்லாம் செக் பண்ணிட்டேன். விரால் மீன் குழம்பு மாங்காய் வெந்தது. இதோட கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கேன் குழம்புல, கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை நிறுத்தும் போது கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திக்கணும். குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. விரால் மீன் குழம்பு. மாங்காய் போட்டால் விரால் மீன் குழம்பு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இப்போ மீன் பெசரி வச்ச மீன் நான் இதில் ஒரு முடி எலுமிச்சம் லெமன் புழிஞ்சி பெசரி வச்சேன். மறந்துட்டேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன், உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு லெமனில் வந்து ஒரு மூடி தான், ஒரு மூடி புழிஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வறுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த மீன் போட்டு வறுத்துடலாம். விரால் மீன் வறுவல். இதுக்கெல்லாம் தேங்காய் பால் ஊற்றணும். ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். லெமன் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா புளி கூட கொஞ்சம் ஊற்றிக்குவேன். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார்லாம் புளி தான் ஊற்றுவாங்க. இவங்கெல்லாம் புளி வேண்டாம், லெமன் ஊற்றுங்கிறாங்க. அதனால் புளி நம்ம ஊற்றாமல் லெமன் ஊற்றிருக்கேன். நீங்கள் புளி ஊற்றிக்கிட்டா கூட நல்லாயிருக்கும். இது வறுத்ததுக்கப்புறம் எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். விரால் மீன் வறுவல். எப்படி மொறுன்னு இருக்கு பாருங்கள் வறுவல். இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து கீர்த்தி நானும் இருக்கிறேன். என்னம்மா அது அவங்களுக்கு வேணால் கொடுத்து விடுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு. நான் கையில் எப்போ ஃபோனை பிடிச்சிட்டு நிற்கிறேன். இதை காட்டுறேன்.